இந்த வீடியோல மீன் ஏற்றுமதி செய்கிறது எப்படின்னு நான் சொல்லப் போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உலகெங்கிலும் உள்ள 50 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தங்கள் அன்றாட வருமானத்திற்காக மீன் பிடித்தலை நம்பியுள்ளனர். அதே சமயம் கூடுதலாக 150 மில்லியன் மக்கள் மீன்பிடி தொடர்பான தொழில்களை தங்கள் வாழ்வாதாரத்திற்காக நம்பியுள்ளனர். சுமார் 2.5 மில்லியன் சிறிய அளவிலான இழுவை படகுகள் மற்றும் மீன்பிடி படகுகளில் பணிபுரியும் 10 மில்லியனுக்கும் அதிகமான தனி நபர்கள் உலகின் மொத்த பிடிப்பில் கிட்டத்தட்ட 50% ஆகும். மீன் வளர்ப்பு உள்ளூர் மீன் விநியோகத்தை அதிகரிக்க உதவும் ஒரு நிலையான விருப்பமாக சமீபத்திய ஆண்டுகளில் பிரபலமடைந்துள்ளது. 2020ஆம் ஆண்டில் மீன் ஏற்றுமதி வணிகம் 476 பில்லியன் ஐஎன்ஆரை கொண்டு வருவதன் மூலம் மீன் ஏற்றுமதியில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் மீன் ஏற்றுமதி வணிகம் உலகில் 4வது பெரியதாகும். இந்தியாவில் இருந்து மீன் ஏற்றுமதியை ஊக்குவிக்கவும் கடல் உணவு ஏற்றுமதியாளராக இந்தியாவின் அந்தஸ்தை வளர்க்கவும் இந்திய அரசாங்கம் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்து வருகிறது. இந்த வீடியோவில் இந்தியாவில் உள்ள மீன் ஏற்றுமதி வணிகம் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் எவ்வாறு பேக்கேஜ் செய்யப்பட்ட மீன்களை வெளிநாட்டு நாடுகளுக்கு சட்டப்பூர்வமாக விற்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணை அமைச்சர் சோம் பிரகாஷ் கூறியது போல், இந்தியாவில் மீன் ஏற்றுமதியை அதிகரிக்க அரசாங்கம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. இந்தியாவில் நடந்த சர்வதேச கடல் உணவு கண்காட்சியில் பிரகாஷ் பேசுகையில், கடல் உணவு தொழிலுக்கு அரசு எப்படி ஆதரவளிக்கிறது என்று குறிப்பிட்டார். மீன்பிடி மற்றும் கடல் உணவு தொழில் இந்தியாவில் 14.5 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை பயன்படுத்துகிறது மற்றும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு இன்னும் நிறைய பங்களிக்கும் திறனை கொண்டுள்ளது. எம்பேடா எனப்படும் கடல்சார் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்திடம் தொழில்துறையின் தேவைகள் குறித்து ஒரு குறிப்பாணையை சமர்ப்பிக்குமாறு அரசாங்கம் கேட்டுள்ளது. அவர்கள் மெமோவை பெற்றவுடன் தொழில்துறையின் ஒட்டுமொத்த தரத்தை உயர்த்த அரசாங்கம் இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும். 2030ஆம் ஆண்டளவில் ஒட்டுமொத்த கடல் உணவு சந்தையில் இந்தியாவின் சந்தை பங்கை 4.1% இருந்து 6.7 ஆக உயர்த்துவதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது. இத்தொழில் கூடுதல் துறைகள் மற்றும் பிற துணை முயற்சிகள் மூலம் 40.5 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை பயன்படுத்துகிறது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1% பங்களிக்கிறது. மேலும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வலுவூட்டும் வகையில் இத்துறையில் நுழைய அதிக அந்நிய நேரடி முதலீட்டை பல அரசியல்வாதிகள் கேட்டுள்ளனர். அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அடைய தொழில்துறை 2025ஆம் ஆண்டுக்குள் ஐஎன்ஆர் 1 டிரில்லியன் மதிப்பீட்டை எட்ட வேண்டும். இது 2019இல் இருந்ததை விட 2 மடங்காக அதிகரிக்கும். இந்தியாவில் மீன் ஏற்றுமதி வணிகம் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன என்று நாம் அடுத்தது பார்க்கலாம். 2020ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் மீன் பிடித்தலுக்கு முன்னுரிமை அளித்துள்ளது. 2023ஆம் ஆண்டிற்குள் உற்பத்தியை 20 மில்லியன் மெட்ரிக் டன்களாக அதிகரிக்க வேண்டும். இது 2019இல் இருந்து 50% அதிகரிக்கும். 2017 முதல் 2018 வரை இந்தியாவின் மீன் உற்பத்தி கிட்டத்தட்ட 6% அதிகரித்துள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் மொத்த மீன்பிடி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மீன் உற்பத்தியை பொறுத்தவரை 2018ஆம் ஆண்டில் ஆந்திர பிரதேசம் 3.99 மில்லியன் மெட்ரிக் டன்களுடன் முதல் இடத்திலும், மேற்கு வங்கம் 1.77 மில்லியன் மெட்ரிக் டன்களுடன் 2ஆம் இடத்திலும் உள்ளது. இருப்பினும் இந்தியாவில் மீன் ஏற்றுமதி வணிகமானது புதிய சந்தைகளை அடையும் போது பல சவால்களை எதிர்கொண்டுள்ளது. அவற்றில் சிலவற்றை நாம் இப்போது பார்க்கலாம். முதலில் ஜப்பானில் நடைமுறைப்படுத்தப்படும் உணவு பாதுகாப்பு தர நிலைகளின் காரணமாக செயல்படுத்தப்பட்ட கூடுதல் ஆய்வுகள் மற்றும் சான்றிதழ்கள் மற்றும் தணிக்கைகளுக்கான தேவையின் காரணமாக வரையறுக்கப்பட்ட வளர்ச்சிதான் உள்ளது. இரண்டாவது, ஐரோப்பிய ஒன்றியம்.
இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பல ஆன்டிபயாட்டிக் மாசுகளுக்கான கூடுதல் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியுள்ளது. ஒரு ஆய்வில் நமது உணவு பாதுகாப்பு கட்டுப்பாடுகளில் குறைபாடுகள் இருப்பது கண்டறியப்பட்டது. மூன்றாவது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்தியாவில் இருந்து இறால்களை அதிகம் இறக்குமதி செய்யும் நாடாக அமெரிக்கா இருந்தாலும் சமீபத்தில் இந்தியாவில் இருந்து காட்டு இறால்களை வாங்குவதற்கு தடை விதித்தது. அழிந்து வரும் ஆமைகளை தவிர்த்து இறால்களை கண்டுபிடிப்பதில் சாதனங்களை பயன்படுத்தாததால் இது வந்தது. இருப்பினும் இந்திய ஏற்றுமதியாளர்கள் இறால் பிடிபடும் மேற்கு கரையோரத்தில் இத்தகைய வகை ஆமைகள் காணப்படவில்லை என்று வாதிட்டனர். நான்காவது, சீனா. இந்தியாவில் இருந்து மீன் ஏற்றுமதிக்கு கடுமையான ஆய்வு விதிமுறைகள் மற்றும் பிற கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை பயன்படுத்தியது. அடுத்தது, இந்தியாவில் இருந்து மீன் ஏற்றுமதி செய்வது எப்படி என்று நாம் பார்க்கலாம். இந்தியாவில் இருந்து மீன்களை ஏற்றுமதி செய்ய சில சட்ட இணக்க விதிமுறைகள் மற்றும் பதிவுகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். முதலாவதாக, ஏற்றுமதி நிறுவனம் வெளிநாட்டு வர்த்தகத்தின் இயக்குனர் ஜெனரலிடம் பதிவு செய்து இறக்குமதி ஏற்றுமதி குறியீட்டை பெற வேண்டும். இரண்டாவது, அடுத்து வணிகமானது தேவையான அனைத்து ஏற்றுமதி சான்றிதழ்களையும் வெளிநாட்டு சந்தை அணுகல் தேவைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்யும் உத்தியோகபூர்வ உத்தரவாதங்களையும் பெற வேண்டும். இவை இறக்குமதி செய்யும் நாட்டிற்கு குறிப்பிடப்பட்டவை. எனவே நிறுவனம் சட்டப்பூர்வ இணக்கத்தை பராமரிக்க இறக்குமதி செய்யும் நாட்டின் ஏற்றுமதிக்கான பொதுவான தேவைகள் மூலம் செல்ல வேண்டும். மூன்றாவது, மீன் ஏற்றுமதி வணிகமானது கடுமையான உரிமம் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டது என்பதால் ஏற்றுமதி நிறுவனம் வழிகாட்டுதல்களுக்கு இணங்குவதை உறுதி செய்ய வேண்டும். தயாரிப்பு நச்சுத்தன்மையற்றது மற்றும் சரியான முறையில் லேபிளிடப்பட்டுள்ளது என்பதை குறிக்கும் பல்வேறு சான்றிதழ்களை பெறுவதற்கு இது அவர்களுக்கு தேவைப்படும். நான்காவது, கடல் உணவுகள் பலருக்கு ஒவ்வாமை மற்றும் சிறப்பு பேக்கேஜிங் தேவைப்படுவதால் ஏற்றுமதி நிறுவனம் லேபிளிங் மற்றும் பேக்கேஜிங் அளவுகோல்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். ஐந்தாவது, வணிகம் மீன்களை கையாளும் போது மற்றும் கொண்டு செல்லும் போது நல்ல சுகாதார நடைமுறைகளை உறுதி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் வழியில் போதுமான குளிர்சாதன பெட்டியையும் வழங்க வேண்டும். உணவு பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் தரத்தை உறுதிப்படுத்த வணிகங்கள் அபாய பகுப்பாய்வு சிக்கலான கட்டுப்பாட்டு புள்ளி முறையை பின்பற்றலாம். ஆறாவது, இந்திய அரசாங்கம் இந்திய சுங்க மற்றும் கலால் நுழைவு வாயிலை நிறுவியது. சுங்க அனுமதி செயல்முறையை துரிதப்படுத்தியது. இந்த அமைப்பின் மூலம் நிறுவனங்கள் தேவையான விண்ணப்பம், ஆதார ஆவணங்கள் மற்றும் செயலாக்க கட்டணங்களை ஆன்லைனில் சமர்ப்பித்து ஏற்றுமதி உரிமத்திற்கு விண்ணப்பிக்கலாம். ஏழாவது, ஏற்றுமதியாளர்கள் சுங்க ஆணையரின் கீழ் பதிவு செய்யப்பட்ட சுங்க இல்ல முகவர்களின் உதவியையும் பெறலாம். அடுத்தது, இந்தியாவில் இருந்து மீன் ஏற்றுமதி செய்வதற்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் ஐஇசி கோடு, அதாவது இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோட். இரண்டாவது, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் ரெஜிஸ்ட்ரேஷன். மூன்றாவது, ஷிப்பிங் பில். நான்காவது, பில் ஆஃப் எக்ஸ்போர்ட். ஐந்தாவது, பிஸ்னஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஃப்ரம் த கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட். ஆறாவது, பில் ஆஃப் லேடிங். ஏழாவது, எக்ஸ்போர்ட் ஜெனரல் மேனிஃபெஸ்ட். எட்டாவது, கமர்ஷியல் இன்வாய்ஸ். ஒன்பதாவது, பேக்கிங் லிஸ்ட். பத்தாவது, சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் ஃப்ரம் த எம்பேடா. பதினோராவது, ஹெல்த் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி. பன்னெண்டாவது, கேட்ச் சர்டிஃபிகேட்ஸ் ஃப்ரம் த எம்பேடா. பதிமூன்றாவது, ரெஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் த்ரூ தி எம்பேடா. பதினான்காவது, சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஆஃப் த பிஸ்னஸ். எந்தெந்த நாடுகளுக்கு மீன் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏ, சைனா, யூரோப்பியன் யூனியன், சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஜப்பான் அண்ட் மிடில் ஈஸ்ட். இதில் அமெரிக்கா தான் இந்தியாவிலிருந்து அதிக அளவில் சீ ஃபுட்ஸை இறக்குமதி பண்ணுற ஒரு நாடாக இருக்குது.
நம்ம சேனல் மூலமா இலவசமா நீங்க ஏற்றுமதி தொழில் உங்க வீட்டில் இருந்தே கத்துக்கலாம். கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃப்ரீ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ட்ரைனிங் கோர்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்டில் மோர் தென் 100 வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸை பார்த்தாலே உங்களுக்கு ஏற்றுமதி தொழில் எப்படி செய்யணுங்கிற ஒரு நாலேஜ் கிடைக்கும். உங்களுக்கு பல ப்ராடக்ட்ஸ் பற்றின தகவல்கள் வேணும்னா நம்ம சேனலில் நீங்கள் ஒரு மெம்பராகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏற்றுமதி தொழில் தொடங்குறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் லைக் கமர்ஷியல் இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட், இதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஈஸியாக விலையை எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதுக்காண்டி FOB அண்ட் CAF ப்ரைஸ் கால்குலேட்டர்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மாடல் எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட், மாடல் LC, லிஸ்ட் ஆஃப் சப்ளையர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், இதையெல்லாம் நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் மெம்பர்ஷிப்பை நீங்கள் எப்போ விருப்பப்பட்டாலும் கேன்சலும் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நான் போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க உங்க வாட்ஸ்அப்லயே பார்க்கலாம். ஒரு புது வீடியோ நான் பப்ளிஷ் பண்ண உடனே டைரக்டா அந்த வீடியோவோட லிங்க் உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும். அதுக்காக வாட்ஸ்அப்ல ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த கம்யூனிட்டி லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருக்கேன். நீங்களும் அந்த கம்யூனிட்டியில ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கலாம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.